அவருக்கு ஒன்றும் போலீஸை திட்டணுன்ற எண்ணம் இருந்தால் முதல்ல வாழ்த்தி இருக்க மாட்டார். ஸோ அவர் பொறுத்தவரை டிஸ்பேஷனேட்டாக தான் பார்க்குறாரு. அதாவது நல்லது பண்ணால் பாராட்டுறாரு, தப்பு பண்ணுறாங்க இப்போ போதுமான அளவுக்கு காவலர்கள் அங்கே போடலை அப்படின்றது தான் மெயின் குற்றச்சாட்டு. பாதுகாப்பு ஏற்பாடுகளில் கவனம் செலுத்தலை லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், கலெக்டர், எஸ்பி, அதுதான் அங்கே மெயினாக தாவேகாவினர் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆனால் திமுகவினர் அரசு தரப்பு என்ன குற்றச்சாட்டு தெரியுமா? இவர் லேட்டாக வந்தார், வேணும்னே லேட்டாக வந்தார், இது என்னவோ இவருக்கு கூட்டமே கூடாத மாதிரியும், இவர் லேட்டாக வந்தால் தான் கூட்டம் சேர்ந்து இருக்குன்ற மாதிரியும் ஒரு பிரச்சாரத்தை இவங்க முன் வச்சாங்க. அதனால் இதில் வந்து விஜயினுடைய ரோல் வந்து விசாரிக்கப்பட வேண்டியது தான். அவர்கிட்ட இருந்து இன்புட்ஸு வாங்கணும். அவருக்கு என்னெல்லாம் இருக்குது, ஏன்னா விஜயை பற்றி நமக்கு தெரியும், வெளிப்படையாக எங்கேயும் பேச மாட்டார். அப்போ அதெல்லாம் வந்து இன் கேமராவில் தனியாக தான் அவங்க விசாரணையில் தான் வாங்குவாங்க. அவர் ஒரு மாமூல் அரசியல்வாதி மாதிரி அடித்து விட மாட்டார், இது பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு. ஸோ அப்படி இருக்கிறவருக்கு அதை வந்து விசாரணை கூப்பிட்டதில் பாலிட்டிக்ஸ் இருக்கிற மாதிரி தெரில. அதில் வந்து இதில் வந்து அது ஒரு ப்ராசஸ் தாங்க.